அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம எந்த ரகத்த பத்தி பார்க்க போறோம்னா, பலா வகைய பத்தி தான் பார்க்க போறோம். பலா வகையில இப்ப நம்மகிட்ட என்னென்ன பலா வகைகள் இருக்கு? இது எத்தனை வருஷத்துல காய்க்கும்? மாடி தோட்டத்துல இத யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற பலா ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, J33. இப்போ அந்த J33ங்கிறது நம்ம சாதாரணமா ஊர்ல கிடைக்கிற மாரி தான். உள்ள வந்து சொல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு பலா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் நல்ல பெருசா காய்க்கக்கூடியது. J33 பார்த்தா தெரியும் தான். J33 ஜாக் ஃப்ரூட் இது. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடி தோட்டத்தில் வந்து இதை வந்து அமைக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, காய் வந்து நமக்கு பெரிய காயாட்டு கொடுக்காது மாடி தோட்டத்தில் வச்சோம்னா. அதனால இது வந்து நம்ம தரையில் தான் வளர்க்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு 2 வருஷத்தில் நம்ம நடவு செய்து ஒரு 2 வருஷத்தில் நமக்கு இது காய்ப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நல்லா காய்க்க வரும். இது வந்து J33 ரகம். இது காய் பார்த்திங்கன்னா நல்ல சொலை பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். நம்ம சுவை வந்து இதில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சொலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சொலையாக இருக்கும். இந்த J33 ரகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம உள்ளே இருக்க அந்த சக்கை சுளம்பங்கள்லாம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பெரிய சொலையாக இருக்கும். ஒரு கையில் எடுக்கிற மாதிரி அந்தளவு ஒரு பெரிய சொலையாக இருக்கும் இந்த J33 ரகம். அடுத்து நம்ம என்ன ரகம் பார்க்க போகிறோம்னா, டாங் சூர்யா. இது டாங் சூர்யா பார்த்திங்கன்னா, சொலை வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சொலை வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? இது தான் டாங் சூர்யா. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரகத்திலே வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டாங் சூர்யா ரகம் தான். இந்த டாங் சூர்யா ரகம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அமைக்கலாம். ஏன்னா இதோட காய் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சின்ன காயாக தான் இருக்கும். சின்னதுன்னா இப்போ ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸ் அந்த மாதிரி தான் வர மாதிரி தான் இருக்கும். 5 கிலோ வரைக்கும் வரும். அதனால் இந்த ரகத்தை பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அமைக்கலாம். ஒரு பெரிய பேரலில் நம்ம அதுக்கு அந்த உரமெல்லாம் வச்சு நம்ம வச்சிங்கன்னா, நமக்கு மாடி தோட்டத்தில் இந்த டாங் சூர்யா வந்து நமக்கு நல்ல பலன் தரும். மாடி தோட்டத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காய் வந்து நல்ல உருண்டையாட்டு அழகாக இருக்கும். சொலை வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல இனிப்பு ரகம் இந்த டாங் சூர்யா. இப்போ இந்த டாங் சூர்யாவிலே பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட வந்து இது வந்து 3.5 அடி கன்று. இது நம்ம 500 ரூபாய்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா 800 ரூபா 1000 ரூபா 1200 வரைக்கும் இருக்குது. நம்மகிட்ட வந்து இந்த 3.5 அடி கன்று இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 500 ரூபா தான். இதே இதில் நம்ம டாங் சூர்யாவில் நம்மகிட்ட 2-3 வெரைட்டிஸ் இருக்குது கன்று. அதாவது சைஸு கண்ணோட அளவு. இப்போ இது பார்த்திங்கன்னா இது 3.5 அடி. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2-2.5 அடி இருக்கும். இது வந்து 300 ரூபா. 2-2.5 அடி டாங் சூர்யா இது. அதே ரகத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சின்னது. ஒரு 1-1.5 அடிக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80 ரூபா. இந்த மாதிரி டாங் சூர்யாவில் பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டிஸில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வியட்நாம் சூப்பர் ஏர்லி. இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லிங்கிறது பார்த்தீங்களா, வியட்நாம் சூப்பர் ஏர்லி. இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லிங்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பலாப்பழத்தோட எடை பார்த்திங்கன்னா நமக்கு 30 கிலோவுக்கு மேலே வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க வியட்நாம் சூப்பர் ஏர்லி. அதாவது இருக்கிற ரகத்திலே வந்து பெரிய பலா ரகம் பார்த்திங்கன்னா அந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி தான். இது பார்த்திங்கன்னா இது நமக்கு 4 அடிக்கு மேலே இருக்குது நம்மகிட்ட. இப்போ ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். இது வந்து 600 ரூபா நம்ம கொடுக்குறோம். மற்ற இதிலலாம் நம்ம ரேட்டு இதுக்கு முன்னாடி நம்ம விசாரிச்சுக்கோங்க, எல்லாமே 700 800 1000 ரூபா வரைக்கும் இருக்குது. நம்ம 4 அடி கன்று வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். பலாவோட இடம் நல்ல பார்த்திங்கன்னா, அந்த பலா வந்து நல்ல பெரிய பலாவாக இருக்கும். இந்த பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காய் வந்து மினிமம் வந்து நமக்கு ஒரு 15 கிலோலேருந்து பெருசு வந்து 30 கிலோவுக்கு மேலே வரைக்கும் வரும் இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி. சோளை பார்த்திங்கன்னா வண்ணம் மட்டும் கொஞ்சம் பெரிய சோளையாட்டு நீளமாட்டு இருக்கும். ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் தான். இது நம்ம வந்து மாடி தோட்டத்திலலாம் அமைக்க முடியாது. வியட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அமைச்சிங்கன்னா அதோட பலனே மொத்தமாக போயிடும். நம்ம ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கி வச்சாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து நம்ம தரையில் நம்ம இடங்களில் கீழே வைக்கிறது தான். அதுக்கு வந்து சத்துக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெரிய காயாக வந்து கொடுக்கும். ஏன்னா அது பெரிய மரமாக வளர்ந்தால் தான் அந்த வெயிட்டை தாங்குகிற மாதிரி அதுக்கு வந்து அதோட ஆளிகள் எல்லாம் இருக்கும். அதனால் இதே மாதிரி நம்மகிட்ட தைவான் பிங்க் இருக்குது. அது வந்து ஒட்ரகம் தான். அது 5-6 அடி ஹைட்டில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் ரக வீரியமான டாங் சூர்யா, வியட்நாம் சூப்பர் ஏர்லி, J33 இந்த மாதிரி ஒரிஜினல் ரக பல ரகங்கள் நமக்கு வேணும்னா நம்ம அட்ரஸ் நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர்லனாலும் போட்டு விடலாம். இல்லை நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.